மகன் கிட்டத்தட்ட சாமியார் போல ஆகிவிட்டதைக் கண்டு கலங்கினார் சத்யா அம்மையார். எம்ஜிஆருக்கு மறுமணம் செய்து வைத்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படும் என்று நினைத்தார். இதை பற்றி எம்ஜிஆரிடம் பேசினார். பார்கவியுடன் வாழ எனக்கு கொடுத்து வைக்கவில்லை, எனக்கு எதற்குமா இன்னொரு கல்யாணம் என்று விரக்தியுடன் கூறினார் எம்ஜிஆர். பார்கவியை பறிகொடுத்தது நம் துரதிர்ஷ்டம்தான். என்றாலும் நீ வாழ்க்கையில் வெறுத்து பேசுவது நல்லதல்ல. அது உன் மனதையும் உடல் நலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும். எனவே அவளிடத்தில் இன்னொரு பெண்ணை அமர்த்துவதுதான் நல்லது என்று எடுத்து சொன்னார். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று அறமனதுடன் கூறினார் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு மீண்டும் பெண் பார்த்தார் சத்யபாமா. பாலக்காட்டுக்கு அருகே உள்ள குழல் மன்னம் என்ற இடத்தை சேர்ந்த கடுங்க நாயர்